நாவல் பழம் சாப்பிட்டா வந்து குழந்தைக்கு வந்து கருப்பு படிஞ்சிரும். குழந்தை வந்து நல்லா டார்க்கா பொறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லவே இல்ல. நாவல் ம். பழத்துல இருக்கிற விட்டமின் ஏவ அடிச்சுக்கவே முடியாது. ரெட்டினாய்ட்ஸ் அவ்ளோ கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியும். 2வது தொண்ட கரகரப்பு ஆ. குடுக்கும். அது துவர்ப்பு குணம் ஜாஸ்தி. அத கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, உப்பு கொஞ்சம் மேல தூவி அத ஊற வச்சு சாப்பிடுறது தான். ஸோ உப்பும் பிரெக்னன்சி டைம்ல ஆகாது அதிகமா. 2nd அந்த துவர்ப்புக்கு தொண்ட கரகரப்பு குடுத்துச்சுன்னு சொன்னா, சளி, காய்ச்சலா அந்த தொண்டைக்கட்டான்னு சொல்லிட்டு அப்போ ம். முன்னாடிலாம் ஒரு இது இருந்தது. மம்ஸ் இந்த தொண்டையில கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அப்படி சொன்னத அப்படியே திரிச்சு, திரிச்சு நாவப்பழம் சாப்பிட்டா குழந்தை கருப்பா பொறக்கும்ன்னு சொன்னா தான் இவங்க அத கிட்டே போக மாட்டாங்க அப்படின்னு வச்சுட்டாங்க. பட் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதுல விட்டமின் ஏ அவ்வளோ நெறைய இருக்கு. ஓகே. அதே மாதிரி வந்து பலாப்பழம் வந்து ஐயோ! சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் இல்ல. பலாப்பழத்தில சர்க்கரைய தாண்டி அதில ம். அவ்ளோ ஃபைபரு எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். என்ன அளவுக்கு மீறி நெறைய சாப்பிடும்போது அடிவயிறு சூட்டு வலி ம். குடுத்துரும். அதனால டைஜஷன் கெப்பாசிட்டி தான்டா. லைக் அது வந்து உங்களுக்கு ஹை ஃபைபர், ஹை காம்ப்ளெக்ஸான ஒரு சுகர அத நம்ம டைஜஸ்ட் பண்ணும்போது, நம்ம நார்மலா பிரெக்னன்சி டைம்ல டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த டைம்ல இது நகர்ந்து கீழ வராது. அப்போ அது அது அதுதான் மாந்தம்னு சொல்றது. மத்தபடி ஓகே.